மாணவிகள் இன்னைக்கு வந்து பள்ளி கல்விக்கு வரதே பெரிய விஷயம், அதே கல்லூரி லெவலில் வரதே பெரிய விஷயம். வர மாணவிகளை அவர் ஏதோ அவருக்கு விருது கொடுக்குறாரு, அவர் அரசியல் போட்டாரு, பண்ணிட்டு போட்டோம். முடிஞ்சா நீ கொடு, இல்லைன்னா மூடின்னு சொம்மாயிரு. நீ என்னமோ யோகிய மயிர் மாதிரி தப்பா நினைக்கூடாது. யோகிய மயிர் மாதிரி நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். யாரு ஜெகதரட்சன் வீட்லயோ ஹோட்டலையோ வந்து பிச்சை எடுத்துருப்பாரு. யார்கிட்ட? அவர்கிட்ட ஜெகதரட்சன் பிச்சை எடுப்பாரு. 10 லட்சம் கொடுக்குது, 20 லட்சம் கொடுக்குது. நீ பிச்சை எடுக்கிறவங்க தானே. பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் நீ வந்து குழந்தைங்களை பத்தி பேசலாமா? உனக்கு போக்சோ வழக்கு அதுக்கு மேலே ஏதாவது பெரிய வழக்கு தவிர தப்பு கிடையாது. நீலாம் வன்னியர்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன், ஒரு வன்னியரை வெக்கப்படுறேன். விபச்சாரம் கூட பண்றவங்க கூட இப்படி பேச மாட்டான். யாரு நீ வன்னியர் பேர்ல விபச்சாரம் பண்ற விபச்சாரி வேல் போறது சொல்றேன். பகிரங்கமா குற்றச்சாட்டுறேன். ஒரு கல்லூரி குழந்தை மேல இதெல்லாம் கோர்ட்டு வந்து தானா வந்து முன்னோர் வழக்கு பதிவு பண்ண மாட்டேங்குது. பள்ளிக்கு வர குழந்தைங்க ஆசைப்பட்டு விஜய்க்கு முத்தம் கொடுத்தாருன்னா உனக்கு எங்கடா வலிக்குது? உனக்கு கொடுக்கல வருத்தப்படுறியா? உன் மூஞ்சில எவனா முத்தம் கொடுப்பாளா? பேர் உன் மூஞ்சி எவனா முத்தம் கொடுப்பாளா? ரோட்ல போய் பாடுறேன், உட்கார பொம்பளை கூட வந்து நிற்கிறாரா? ரோட்ல போய் பாடுறாங்களா? அவ்வளோ அட்டு இந்த குள்ளஞ்சாவடியிலையும் அந்த ஊர்லயும் கடலூர் போல எவ்வளோ அச்சுவிடம் பண்ணி இருக்காங்களா? இதெல்லாம் அரசியல்வாதி இந்த திமுக பாரு, இந்த திமுக ரோட்ல போற போறீங்களா? சீட்டு குத்தி எம்எல்ஏ ஆகி வச்சுக்கலாம். அவர் கூர்ம கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுல என்ன மாற்ற கருத்து எதிர்ப்பு எடப்பாடி கூட கேட்கறேன். ராமதாஸ் ஒரு கேவலம், அதை விட பொறு கேவலம் வேல்முருகன். ஏன் எதுவுமே கேட்கலாம்? இந்த ராமதாஸ் இது எடுத்து அறிக்கை கொடுத்துருக்கலாமே, ஏன் அன்புமணி எடுத்து அறிக்கை கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அறிவிஜி குருமூர்த்தி அறிக்கை கொடுத்துருக்கலாமே, பஞ்சாயத்து போன சைவ சாமி போடுற மூத்த அதிமுக தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் வேலுமணி பார்த்து அப்படி பயப்படுறீங்க? இந்த ரவுடி அவரு மிஞ்சி போனா டோல்கேட் காசு கொடுக்க மாட்டாங்க.